புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக நம்ம கூட இருக்கிற நண்பர்களை நம்பித்தான் நம்ம நிறைய பணிகள் செஞ்சுட்டே இருப்போம். அவங்கள்ட்ட நம்பிக்கையாக சிலதுகளை ஒப்படைப்போம். ஆனால் எப்போவுமே நமக்கு வில்லன்களாக அமையிறது கூடவே இருக்கிறவங்களா தான் பல நேரங்களில் இருந்து போயிடுறாங்கல்ல. இது உலகத்தில் பெரும்பாலானவங்களுக்கு நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனால் இங்கே 2 நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்பிக்கையாக இருக்காங்க அல்லது நம்பிக்கையை இழந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அதை பற்றின குட்டி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பொன்னன் தின்னன் அப்படின்னு 2 நண்பர்கள். 2 பேரும் நல்ல உழைப்பாளிகள், வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. 2 பேரும் நம்ம ஊர்லேயே இல்லாமல் இங்கேருந்து வடநாட்டு பக்கம் போய் வியாபாரத்தை கற்றுக்கிட்டு வியாபாரமும் செஞ்சு பெரிய லாபம் சம்பாதிச்சிட்டு வரணும் அப்படின்னு கிளம்பி பயணம் போனாங்க. ரொம்ப நாள் பயணம், மாதக்கணக்கில் அங்கே தங்கி வியாபாரம் முடித்தாங்க. நல்ல லாபமும் கிடச்சிது. பெரிய அளவுக்கு மூட்டை நிறையா பொன்பொருள் பணம்லாம் எடுத்துக்கிட்டு 2 பேரும் குதிரையில் வந்துட்டே இருக்காங்க. அப்போ பொன்னன் சொன்னால், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, களைப்பாக இருக்குது, கொஞ்ச நேரம் நீ இரு, இந்த உள்ளே இருக்கிற அந்த கிணத்து தண்ணியை இறைச்சி நான் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் முகம் கை கால்லாம் கழுவி நான் இன்னும் கொஞ்சம் சரியாகி வர்றேன் அப்படின்னு சொல்லி போனான். இப்போ இந்த தின்னன் என்ன பண்ணா, இல்லை நான் முதல்ல போகிறேன், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் தான் முதல்ல தண்ணி குடிப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான். சரிப்பா நீனே போ அப்படின்னுட்டு, நான் இந்த மூட்டையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ இறங்கி போய் அது பெரிய விவசாய கிணறு, அதில் படியில் இறங்கி கீழே போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு மேலே வரணும், கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொன்னன் சொன்னான். இப்போ தின்னன் அந்த கிணத்துக்குள்ளே படி வழியாக இறங்கி கீழே போகிறான். அவன் தண்ணியை குடித்து அவன் முகம் கை கால்லாம் கழுவிட்டு அவன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மேலே ஏறி வர்றான். இப்போ அடுத்து பொன்னன் கீழே போகணும். இப்போ தின்னன் கிட்ட இந்த பண மூட்டையை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பொன்னன் கீழே இறங்கி போகிறான். கிணத்துக்குள்ளே உள்ளே போய் அவன் முகம் கை கால்லாம் கழுவி தண்ணி குடித்து மேலே ஏறி வந்து பார்த்தா நண்பன் தின்னனையும் காணோம், அவன் கூட இருந்த குதிரையையும் காணோம், இவனோட பணம் முடிப்பையும் காணோம். என்னோட அங்கே தான் நின்றுட்டு இருந்தான், ஆளை காணுமே, மாயமாக போயிட்டானேன்ட்டு அந்த காடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறான். கூப்பிட்டு பார்த்தும் குரலே இல்லை. இவனுக்கு தான் வீடு வழி தெரியும் இல்லையா, இவன் நண்பன் தானே. இவன் வீட்டுக்கு பக்கத்து வீதியில் தான் அவனுடைய வீடு. இவன் காலார நடந்தே நேராக அங்கே போயாச்சு. போனால் தின்னன் அவன் வீட்டு திண்ணையில் உட்காந்துட்ருக்கான். இந்த பொன்னன் கேட்குறான், இங்கே பாரு, காட்டு வழியாக தானே வந்தோம், தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறதுக்குள்ளே இப்படி நீ ஓடி வந்துட்ட, சரி நீ வந்தது பரவாயில்ல, என்னோட பண மூட்டையை எடு அப்படின்னு பொன்னன் கேட்க. அவன் தின்னன் சொன்னான், என்னது பணம் மூட்டையா, அதை போய் நீ என்கிட்ட கொடுத்த, நான் எப்போ உன்னை பார்த்தேன், காட்டுக்கு எப்போ போனோம் அப்படின்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி அவன் கேட்க ஆரம்பித்தான். இப்போ பொன்னனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடப்பாவி, மாதக்கணக்காக 2 பேரும் வடநாட்டுக்கு போனோம், வியாபாரம் பண்ணோம், லாபம் சம்பாதிச்சோம், ஒன்றாவே பயணம் பண்ணி வந்தோம், வர்ற வழியில் தாகத்துக்கு தண்ணி குடிக்க போனது ஒரு தப்பாடா, உன்னை நம்பி பண மூட்டையை வேற கொடுத்தேனே, விளையாடாமல் கொடுத்துரு அப்படின்னு இவன் கேட்க, அவன் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல 2 பேருக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த நீதிமன்றத்தில் ஒரு நீதி சொல்கிற ஒருத்தர் நீதிபதி, அவர் ரொம்ப புத்திசாலியானவர். அவர் இந்த விவரத்தை எல்லாம் முழுசாக கேட்டு முடிச்சுட்டு அப்போ சொன்னார், சரி 2 பேரும் போயிட்டு நாளைக்கு அப்புறம் வாங்க அப்படின்ட்டார். சரிங்க ஐயா, நாளைக்கு அப்புறம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த மறுநாள் இந்த பொன்னன் கிட்ட தனியாக நீதிபதி பேசினார். என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இருந்தோம், இந்த இடத்துல இந்த ஊருக்கு அடுத்தாப்புல இருந்த காட்டில் ஒரு பெரிய விவசாய கிணறு, அதுக்கு பக்கத்தில் பலாமரம் கூட ஒன்று இருந்துச்சு, அதுக்கு கீழே வச்சு தான் அவன்கிட்ட நான் பண மூட்டையை கொடுத்தேன், அவன் இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு பொன்னன் சொன்னான். சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு எல்லாரும் நீதிமன்றத்தில் ஒன்றா கூடுறாங்க. அப்படி ஒன்றா கூடுற போது இப்போது இந்த பொன்னனை கூப்பிட்டு எல்லார் முன்னாலேயும் இவர் சொல்கிறாரு நீதிபதி, இங்கே பார், நீ எங்கே வச்சு பணம் கொடுத்த? ஐயா, அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பலாமரத்துக்கு கீழே வச்சு தாங்கய்யா பணம் கொடுத்தேன், அங்கே தாங்கய்யா இவன் வாங்கினான், இதுக்கு யார் சாட்சி அப்படின்னாரு நீதிபதி. இதுக்கு யார் சாட்சி? மேலே இருக்கிற கடவுளும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த பலாமரமும் தான் சாட்சி அப்படின்னு வெறுத்து போய் சொன்னான். இப்போ இந்த தின்னன் சிரிச்சான். ஆமாம், பலாமரம் சாட்சி அப்படின்னு கிண்டலாக சிரிச்சான். இப்போ அந்த நீதிபதி என்ன சொன்னார், சரி நீ பணம் கொடுத்ததுக்கு பலாமரம் தானே சாட்சி சொல்கிற, போய் அந்த பலாமரத்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. இவன், ஐயா அது எப்படிங்க ஐயா, நான் சொல்கிறத செய், உனக்கு பணம் வேணும்னா உனக்கு சாட்சியாக அந்த பலாமரம் வந்து நீ தான் பணம் கொடுத்த அப்படின்னு சொன்னுச்சுன்னா உனக்கு பணம் கிடைக்கும், கிளம்பி போ அப்படின்னு அதிகாரமாக சொல்ல
பொன்னன் அழுதுகிட்டே கிளம்பி அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தான். போனால் இங்கே எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம், அரை நாள், 1 நாள் ஆக போகுது. இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி சலிப்பாயிடுச்சு. இப்போ நீதிபதி ஒரு சின்ன நடிப்பு நடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன இவன் பாவி பய பொய் சொல்லிட்டானோ, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஊரை விட்டு ஓடிட்டானோ, அவன் பொய்யா வழக்கு வச்சு நம்மளை ஏமாத்திட்டானோ, பாருங்க இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே கோபமாக இப்படி அப்படின்னு நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தார். இதை எல்லாம் காலையிலேருந்து தின்னனும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஐயா நீதிபதி, அவன் இன்னைக்கு இல்லை, இன்னும் நீங்கள் 1 வருஷம் நேரம் கொடுத்தாலும் அவனால் வர முடியாது அப்படின்னு. ஏன்? அது எங்கேயோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு. அது ஏன்னா எது தூரத்தில் இருக்குது? இல்லை அதுதான் பலாமரம் சொன்னானே அந்த பலாமரம், அதுவா எந்த தூரத்தில் இருக்குது அப்படின்னா அவன் ஒன்று. அது எங்கே இப்போ இருக்குது? அது ரொம்ப தூரம்தான், ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னா. ஏன் எப்படி தெரியும் உனக்கு? அதுதான் நேத்தே வெட்டியாச்சே அப்படின்னா தின்ன. வெட்டியாச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வெட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு உளறிட்டான். நீ எதுக்கு வெட்ட சொன்ன அப்படின்னு அவர் திருப்பி கேட்க, அப்போ தான் அவனுடைய பக்கத்தில் இருக்கிற தவறை ஒத்துக்க ஆரம்பித்தான். எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு, இவன் தான் அந்த பலாமரத்துக்கு கீழே நின்று பணத்தை வாங்கியிருக்கான். பணத்தை வாங்கினதை மறைக்கிறதுக்காக, மரமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை வெட்டியிருக்கான். வெட்டினதையும் எல்லார் முன்னாலையும் ஒத்துக்க வைக்கிறதுக்காக நீதிபதி இது மாதிரியான ஒரு நாடகத்தை ஆடினார். பிறகு ஆள் விட்டு அங்கே தேடிட்டு இருந்த பொன்னனை அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. இவனுடைய தவறு என்ன அப்படிங்கிறத தின்னனுக்கு புரிய வச்சு அவன்கிட்ட இருந்த பண மூட்டையை வாங்கி பொன்னன் கையில் கொடுத்தாங்க. எப்பவுமே எதுவுமே நம்மளை பார்க்கல, உலகத்தில் எதுவுமே சாட்சி இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் தான் பல மனிதர்கள் தவறு செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு இயற்கையே சாட்சியாக தான் வந்து நிற்குது. சிந்திக்கலாமா? நன்றி.